உட்பட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை வணக்கத்துடன் தமிழ்நாடு நாள் என்ற இந்த சிறப்பு நாளை தமிழகமெங்கும் எல்லோரும் கொண்டாட வேண்டிய நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் தமிழ் மண்ணின் பெருமையை உணர்ந்து தமிழ்நாட்டில் தமிழர் ஆள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தில் தமிழர் வரலாறு தெரியாத அந்நியன் ஆட்சியிலே ஆங்கிலேயர்கள் ஆண்டு கொண்டிருந்த போது ஆரியர்கள் தான் இந்த தேசத்தின் முன்னோடிகள், தமிழ் என்ற ஒரு இனம் இல்லை, தமிழரை குறித்து எந்த பெருமையும் இல்லை என்ற சூழ்நிலையிலே ஒரு அந்நிய தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு மதத்தை பிரச்சாரம் செய்ய வந்த ராபர்ட் கார்ட்வெல் என்ற ஒரு மனிதன் கெடுவாய்ப்பாக தூங்கி தன்னுடைய சரித்திரம் தெரியாமல் ஆரிய மாயிலே சிக்கிக் கொண்டிருந்தவனை திராவிடன் என்று உசுப்பிவிட்ட காரணத்தினாலே ஒரு கிறிஸ்தவன் வந்து இவர்களுக்கெல்லாம் திராவிடன் என்று சொன்னதாலே இன்று திராவிடம் என்று ஒன்று வந்து நம்மை எல்லாம் தமிழர்களை கேலிக்குறியாக பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ராபர்ட் கார்ட்வெல் என்ற மனிதன் ஆரிய மாயில் இருந்து தமிழ் இனம் என்று ஒன்று உண்டு, தமிழர்கள் என்ற ஒரு இனத்தை ஆரியர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், ஆரியர்கள் தமிழர்களுக்கும் தமிழீழ மக்களுக்கும் சம உரிமை தரவில்லை என்ற அந்த ஒப்பிலக்கணத்திலே அவன் பல காரியங்களை சொல்லியிருந்தாலும் கூட, அவன் பல காரியங்கள் தமிழுக்கு சிறப்பாற்றல் செய்திருந்தாலும் கூட அவனை குறித்து மன வருத்தத்தோடு பேச வேண்டிய நிலைமை என்ன என்றால், அரசில் அவர்களுக்கு வாழ்வாதாரம் எல்லாமே இல்லாத இருந்த ஒரு திராவிடம் என்ற ஒரு காரியத்தை சொல்லாற்றலை பயன்படுத்துவதற்கு அவன் போட்ட வித்து தான் இன்று தமிழ் தேசியத்திற்கு எதிராக நிற்கிறது என்று ஒரு கொடுமையான சூழ்நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டை சீமான் செந்தமிழ் சீமான் ஆள வேண்டும் என்றால் இன்று தேர்தல் அரசியல், இன்று அரசியல் மாற்றங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெரும் புயல் அடித்து விட்டது, நாம் தமிழர்களே எல்லா கட்சி சிதைந்து விட்டது, ஓடிவிட்டது என்று போலி பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், ஒரு பெரிய ஆலமரத்திலிருந்து எல்லா கிளைகளிலிருந்து எல்லா இலைகளும் செடிகளும் அதிலிருந்த எல்லாமே விழுந்து விட்டது, மரம் அப்படியே எதுவுமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது போல நாம் தமிழர் கட்சி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று ஒரு மாய தோற்றத்தை இந்த திருட்டு திராவிடம் ஒரு அரசியல் சூழ்ச்சியாக இன்று ஊடகங்களை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு ஒரு தவறான கண்ணோட்டத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புயல் வீசினது, எல்லா இலைகளும் விழுந்து ஓடிவிட்டது. நான் அவர்களுக்கு இங்கு பதிவு செய்து விட்டு போக விரும்புகிறேன். இலைகள் விழுந்தது உண்மைதான், இலைகள் தானாக விழவில்லை. மரத்துக்கு தெரியும் ஒரு காலம் வரும் இலை உதிர் காலம் என்று. அந்த இலை உதிர் காலத்திலே பல இலைகளை, தேவையில்லாத இலைகளை மரம் தான் உதிர்த்து விடுமே தவிர எந்த ஒரு காற்றும் உதிர்த்து விடுவதில்லை. மரத்தின் ஆணிவேருக்கு தெரியும் எந்த இலை போனால் பரவாயில்லை, இந்த இலையெல்லாம் தேவைப்பட்ட சரிகள் என்று நினைக்கும் போது மரம் எல்லாவற்றையும் இழந்து விட்டாலும் ஒரு காலம் வரும், 2026 வரும், இந்த மரம் எப்படி செழித்து எப்படி அது வளர்ச்சி அடைந்து எல்லா கண்களுக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்கும் என்பது இந்த இலை உறுதி காலத்திலே விழுந்து போன சிறகுகளுக்கும் கீழே கிடக்கிற குப்பைகளுக்கும் அன்றுதான் தெரிய ஆரம்பிக்கும். நான் இவர்களை பற்றி சிந்தித்து பார்த்து 4 பேர் போய் டிவியிலே உட்கார்ந்து பேசிவிட்டால் ஒரு ஆலமரத்தின் ஆணிவரை அசைத்து விட முடியுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை என்று அண்ணன் சொல்லுவார். உங்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி, திராவிட சூழ்ச்சியாலே ஆரிய மாயாலே இல்லை, இன்று மத்திய அரசோடு மாநில அரசு கைகோர்த்துக் கொண்டு எந்த பாசிசம் வரக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த பாசிசத்தையும் வைத்து நீங்கள் எதிர்த்தாலும் கூட, இப்படி ஓடி போனவர்கள் எல்லாம் கூட்டு வைத்திருந்தாலும் கூட இதை ஒன்றும் அசைக்க முடியாது என்று சொல்வதற்காக விவிலியத்திலே ஒரு கதை உண்டு. லூக்கா என்ற சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஒரு கதை இருக்கிறது. அதை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் சுருக்கமாக. 2 பிள்ளைகள் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள். மிகப்பெரிய பணக்காரன். ஒரு பிள்ளை கேட்டார், எனக்கு சொத்தை பிரித்து விடு, சொத்தை பிரித்து கொடு. இன்னைக்கு நம்ம ஆளு கேட்கிற மாதிரி கட்சி என்று சொல்றானே அப்படிதான் கேட்டான்.
அண்ணனை போல அவர் மன்னித்து போடான்னு விட்டாரு சொத்தை கொடுத்து. வேத புஸ்தகம் சொல்லுகிறது சில மாதங்களிலே போய் அவன் விபச்சார இடத்திலே தன் பணத்தை எல்லாம் இழந்து போனான். இப்படி போகிறவர் எல்லாம் விபச்சார கூட்டமா இருக்கிற திராவிட கட்சிகளில் இணைந்து அண்ணனை எதிர்ப்பார்கள். நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? விவிலியம் கதை இப்படியாய் பிடிக்கிறது. அவன் ஒரு நாள் எல்லாவற்றையும் இருந்து பன்றிகளை மேய்ப்போனாக மாறி போனார்கள். பன்றிகளை மேய்த்தான். பன்றி மேய்க்கிறதுக்கு அவனுக்கு சாப்பிடுறது ஒன்றும் இல்லாமல் அங்கு தவிடுதான் இருந்தது. அந்த தவிட்டை சாப்பிட கூட இல்லாமல் ஒரு நாள் தகப்பன் வீட்டை நினைத்தான். ஓடி போன சருகுகளுக்கு சொல்லுகிறேன், என் தகப்பன் தாய் வீடான இந்த நாம் தமிழர் கட்சி வளர்ந்து ஒரு ஆலமரமாய் நின்று 2026 நான் செந்தமிழ் சீமான் என்று அரியணையிலே ஏறும் அன்று தன் தகப்பன் வீட்டுக்கு இவர் திரும்புவார் என்று சொல்லி நாம் தமிழர், நாமே தமிழர்